Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். Group 4 எக்ஸாம் ஜூன் 9 ரெடி ஆகிட்டிங்களா? ரெடி ஆகிட்டும் நல்லா பண்ணுவோம். இப்படி தான் மைண்ட் உங்களுக்கு சொல்லணும். ஸோ பி ஸ்ட்ராங், பி போல்ட், நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் படித்தது தான் எக்ஸாம் ஹாலில் வரப்போகுது, நல்லாவே பண்ண முடியும். ஸோ குரூப் 4 லாஸ்ட் மினிட் டோஸ் ஒரு 5 முக்கியமான விஷயங்கள், ஒரு ரிமைண்டர் அலர்ட், கொஷின் பேப்பர் எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்ன விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி 5 விஷயம் நம்ம வந்து பார்ப்போம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் ஹாலில் உங்கள் ஃபோக்கஸ் மாறாமல் இருக்க இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ரைட், பார்ப்போம். இதில் நம்பர் 1, இது எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவானது, எல்லாருமே சொல்கிறது, காமாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. டென்ஷன், பதட்டம் எதுவுமே இங்கே தேவையில்லை. எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேப்பர் எப்படி வரப்போகுது, படித்தது வருமா, இந்த ஃபார்முலா வருமா, தமிழில் இது கேட்பாங்களா, இந்த மாதிரி எந்த தாட்டுமே தேவையில்லை. ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கு ஒரு அகாடமிக் எப்படி ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வெளியே வந்தீங்களோ அதே கான்செப்டில் ஜாலியாக உள்ளே போங்க. எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம். இன்னொரு விஷயம், பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, படித்தது மறந்தா மாதிரி இருக்குன்னா நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க. படிக்காதவனுக்கு பயமே இல்லை. எது வந்தால் என்ன, ஒரு அட்டெம்ப்ட், அது மட்டும் தான் கணக்கு. ஆனால் படித்த பசங்களுக்கு தான் இது வருமா, அது வருமா, என்ன கட் ஆஃப் வரப்போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்காத மாதிரி இருக்குது, மறந்தா மாதிரி இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாக தான் போய்கிட்டு இருக்கு. தைரியமாக இருங்க. ஓகே, அடுத்த முக்கியமானது, எக்ஸாம் ஜூன் 9 நடக்க போகுது. இந்த ஜூன் 8 இருக்குல்ல, இந்த நாள் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்காதீங்க, நைட் கண் முழிச்சு படிக்காதீங்க. நம்ம இத்தனை மாதம் படிக்காது இங்கே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா பிட்டாக விட்டு வச்சுருப்பீங்களே, அதை மட்டும் சும்மா எடுத்து பாருங்கள். ரொம்ப நீங்கள் போட்டு பார்க்க வேண்டாம். இன்னொரு விஷயம், இந்த 8ஆம் தேதி நீங்கள் எதனா சம் சால்வ் பண்ணாலும், தெரிஞ்ச ஒரு கொஷின் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு தப்பாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஒரு தெரிஞ்ச பாலிட்டி கொஷினாக இருக்கும், தெரிஞ்ச தமிழ் கேள்வியாக இருக்கும், போட்டு பாருங்கள், தப்பாக ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகும். அப்போ அந்த பதட்டம், பயம் அதிகமாக உங்களுக்கு வந்து கூடிடும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ரிலாக்ஸ்டாக எதனா விட்டு வச்சுருப்பீங்களே அதை மட்டும் சும்மா புரட்டி பாருங்கள். அது வரைக்கும் போதும். ஒரு மார்க் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதோ, ஒரு பெரிய ரிவிஷனோ, அது மாதிரி எதுவுமே வேண்டாம். காமாக இருங்க, போதுமானதாக இருக்கும். இது ஃபஸ்ட் திங். ஓகே, நம்பர் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் பேப்பர் ஃபேஸ் பண்ணுறது. கொஸ்டின் பேப்பர் கையில் வந்த உடனே அந்த புக்லெட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி கையெலாம் ஒரு மாதிரி வேர்க்கும், அடிவயெல்லாம் ஒரு மாதிரி கலக்க ஆரம்பிக்கும். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பரில் 2 விஷயம் இருக்குது. நம்பர் 1, பேப்பர் ஓப்பன் பண்ணும் போது ஒரு 10 கேள்விகள் உங்களுக்கு தெரியாத கேள்விகள் மாதிரி இருக்கலாம். முக்கியமாக ஜிஎஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, சயின்ஸ் 10 கேள்வி கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த 10 கேள்வி பார்க்கும்போது என்னடா இது ஒன்றுமே தெரியலன்ற ஃபீல் வந்துடும். அதை பார்த்து பயந்துடாதீங்க. 10 போனால் என்ன, பேலன்ஸ் 190 இருக்குது. இங்கே உங்களுக்கான வாழ்க்கை மாறலாம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தே அந்த பதட்டம் அடைய வேண்டாம். இன்னொரு விஷயம், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸாம் பயத்தில் 10 கேள்விகள் தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும். ஒரு தெரிஞ்ச பாலிட்டி கொஷின், தெரிஞ்ச ஒரு ஐஎன்எம், தெரிஞ்ச ஒரு மேக்ஸு, தமிழ் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, 6லேருந்து கேட்டிருப்பாங்க. ஆனால் பதில் தப்பாக வந்து வரும். அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு ஸ்டார்டிங்கே தப்பாகிடுச்சு, ஒரு பயம் அந்த மாதிரி வரும். பேப்பரில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம், ஒரு ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரம் எல்லாருக்குமே பதட்டமாக தான் இருக்கும். அந்த பதட்டம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டு அது கடந்து வந்து பாருங்கள். மேலே இருக்க எல்லா சம்ஸுமே ஈஸியாக போட முடியும், பின்னாடி இருக்க எல்லா கொஷின்ஸும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஆரம்பம் காலகட்டம் கொஞ்சம் பதட்டமாக தாங்க இருக்கும். அதுவும் பிகினராக உள்ளே போகும்போது பயந்துடாதீங்க. நான் வந்து யாரையும் பயமுறுத்தணும் அந்த மாதிரி கிடையாது. இது எல்லோரும் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகே, அப்போ அந்த 10 நிமிஷம் தாண்டி வந்துட்டால் எக்ஸாம்ஸ் இன்னும் ஈஸியாகிடும். அந்த 10 கேள்வி இதை விட்டுட்டு இந்த 190 ஃபேஸ் பண்ணால் எக்ஸாம்ஸை இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது நம்பர் 2. ஸோ பயம், பதட்டம் யாருக்குமே அங்கே தேவையில்லை. ஓகே ரைட். நம்பர் 3, ஓஎம்ஆர் மார்க் பண்ணுறது. இந்த விஷயங்கள் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல அந்த கால்குலேஷன் எப்படி வந்து போடணும், எந்த மாதிரி மார்க் பண்ணணும், எங்கெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது, எல்லாமே டீட்டெயிலாக ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3. 4th ரொம்ப 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 முக்கியம். நல்லா பாருங்கள், கொடுத்துருக்க 5 ஆப்ஷனில் ABCDE. ஓகே, நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு மொத்தமாக 200 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 200 கேள்விகளுக்கும் நீங்கள் போட வேண்டிய ஆப்ஷன் ஒன்று ஏவாக இருக்கணும், இல்லை பியாக இருக்கணும், இல்லை சியாக இருக்கணும், இல்லை டியாக இருக்கணும். போடவே கூடாது. ஓகே, ஏன்னா ஏதாவது ஒரு ஃப்ளூக்கில் ஒரு கேள்வி வந்து போடலாம். அந்த ஒரு கேள்வி மூலியமாக கட் ஆஃப் மாதிரி வாழ்க்கையே மாற சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிடையாது, மேக்ஸிமம் நீ எல்லாருமே இந்த 4 ஆப்ஷனுக்குள்ளே தான் மாற்றி போடணும். ஆப்ஷனில் 0 0 0 இதான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். டைமே இல்லை. எக்ஸாம்பிள், ஒரு 180 கேள்வி அட்டன் பண்ணிட்டீங்க, டைம் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஓஎம்ஆரில் நம்பரை கால்குலேட் பண்ணி போட்டு ஆகணும்ல. 20 கேள்வி நீங்கள் போடவே இல்லை. அந்த 20 கேள்விக்கும் மார்க் பண்ணாதீங்க, ஒரு ஏ மார்க் பண்ணுங்கள், இல்லை ஒரு பி மார்க் பண்ணுங்கள், சி பண்ணுங்கள், டி பண்ணுங்கள். எதனா ஒரு ஆப்ஷனை மாற்றி போடுங்க. பக்கம் மட்டும் நீங்கள் போக வேண்டாம். ஏபிசிடியை மாற்றி போட்டால் எதனா சான்ஸ் இருக்கலாம். ஸோ ஸ்ட்ராங்காக பார்த்துக்குவோங்க. ஓகே, ஸோ நம்பர் 1 ரிலாக்ஸாக இருக்கணும். நம்பர் 2
கொஸ்டின் பேப்பர் பார்த்து பதட்டம் அடைய வேண்டாம். பதட்டம் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிடாதீங்க. ரிலாக்ஸாக வெளியே வந்துடலாம். நம்பர் 3 OMR எப்படி ஃபேஸ் பண்ணணும் வீடியோ வந்து பார்த்துருங்க. நம்பர் 4 இ ஆப்ஷன் பக்கம் போகக்கூடாது. இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது. அதுதான் என்னென்னா கட் ஆஃப். ஓகே, தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பணிவாக சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு நான் தமிழில் 95 போட்டிருக்கேன், மேக்ஸில் ஒரு 21 போட்டிருக்கேன், ஜிஎஸில் ஒரு 40 வந்திருக்கு, இல்லை 60 வந்திருக்கு, மொத்தமாக ஒரு 160 வருது. என்ன கட் ஆஃபாக வரலாம்? பேப்பர் கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் அதிகமாக வரும், கஷ்டமாக இருந்தால் கட் ஆஃப் கம்மியாக வரும். இந்த யூடியூப்பில் அன்றைக்கே அதை சொன்னாங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் மைண்டில் ஓடக்கூடாது. கட் ஆஃபாக இந்த வார்த்தை தேவையில்லை. ஓகே, ஜூன் 9 1 மணிக்கு அப்புறம் எல்லா யூடியூப்லேயும் இதுதான் போடுவாங்க. நிச்சயமாக இதான் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்போ வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ எக்ஸாம் காலில் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சரியாக இருக்குது, எவ்வளோ சரியாக இருக்கும், எவ்வளோ கட் ஆஃப் வரும், இந்த கேஸ்ட் வந்திருக்கு, லாஸ்ட் இயர் இவ்வளோ வந்தாங்க, இப்போ எவ்வளோ வரப்போகுது, எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஏன்னா இதை மைண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் சம் சால்வ் பண்ணும் போதோ தமிழ் போடும் போதோ நிச்சயமாக தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நமக்கு நெகட்டிவ் மார்க் இல்லைங்க. ஒரு கொஷின் தப்பாக போடுறீங்க. இப்போ யூபிஎஸ்சி இருக்குன்னா இப்போ 4 கொஷின் இருக்குது. 4 கொஷினில் 1 தப்பாக போட்டால் நெகட்டிவ் மார்க் யூபிஎஸ்சியில் உண்டு. பட் டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க்கே இல்லை. நீங்கள் 200 கேள்வியுமே அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த 200 கேள்வி அட்டன் பண்ணும்போது கட் ஆஃப் பற்றி யோசிக்க வேண்டிய டைம் இப்போ இல்லை. அது எக்ஸாம் முடிட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன் அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஏபிசிடி மாற்றி போட போகிறீங்க. ஒரு 10 கொஷின் ஃப்ளூக்கில் கூட சரியாக சான்ஸ் இருக்குது. இதன் காரணமாக கட் ஆஃப் எவ்வளோ வரப்போகுது, என்னவா இருக்க போகுது, பேப்பர் கஷ்டமாக ஈஸியாக, அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டாங்க. ஓகே, இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பாலிட்டியில் 10 வந்திருக்கு, ஐஎன்எம்ல 7 தான் வந்திருக்கு, யூனிட் 8ல் 15 வந்திருக்கு. இந்த மாதிரியான கேல்குலேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவங்க பழுப்பது தான். ஈவன் இப்போ நான் எக்ஸாம் ஹாலுக்கு போனேன்னா நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு இதான் வந்து முக்கியம். வெளியே வீடியோ வந்து போடணும், வியூஸ் வந்து வரணும், வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக ஒரு வேலை வாங்குறவங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. நீங்கள் கேல்குலேட் பண்ணவே வேண்டாம். எக்ஸாம் முடித்து வெளியே வந்து அதுக்கப்புறம் 1 மணிக்கு அப்புறம் இந்த அனலைசஸ் என்ன வந்திருக்கு, எங்கே கேட்டிருக்காங்க, என்ன புக்கில் வந்திருக்கு, எந்த டெஸ்ட் பேட்சில் வந்திருக்கு, அது எல்லாம் அப்புறமா பார்த்து கொள்ளலாம். உங்கள் வேலை அந்த 200 கேள்வி அட்டன் பண்ணணும். அந்த 200 கேள்விக்கு ABCD 4 ஆப்ஷன் மட்டும் தான் போட போகிறீங்க. போட போகிறது இல்லை. பதட்டம் இல்லாமல் பண்ணிவிட்டு வெளியே வந்து வாங்க. ஓகே, இன்னொன்று விஷயம், மேக்ஸ் சால்வ் பண்ணுறீங்க இல்லையா? ஓகே, மொத்தமாக 25 சம் இருக்குது. இந்த விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸ் சால்வ் பண்ணுறப்ப 25 கொஷின்ஸ்க்கு ஒரு கொஷின் 2 நிமிஷம், மொத்தம் 50 நிமிஷம் சால்வ் பண்ண போகிறீங்க. இந்த ரஃப் பேப்பர் இருக்குல்ல, பின்னாடி ரஃப் காப்பி கொடுத்துருப்பாங்க, அந்த பேப்பரை கிழிச்சிருங்க. ஓகே, திட்டலாம் மாட்டாங்க. அந்த பேப்பரை வந்து கிழிச்சிருங்க. கிழிச்சிட்டு சம்முக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேப்பரில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, ஒரு LCM சம் வந்து போட போகிறீங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். என்ன ஆகும் உங்களுக்கு? இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏபிசி 4 ஆப்ஷன் வந்திருக்கும். பேப்பரை திருப்பி பின்னாடி ரஃப் காலமில் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ திருப்பி பார்க்கும்போது அந்த 4 ஆப்ஷன் குழப்பத்தை ஏற்பட்டிருக்கும். இங்கே ஒரு ஆன்சர் வந்து வரும், ஒரு 49 அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே ஆப்ஷனில் 48 இருக்கும், 47 இருக்கும், 51 இருக்கும், 52 இருக்கும். அந்த 49 இங்கே வந்து இருக்காது. இதுவே நீங்கள் பக்கமாக இங்கேயே சால்வ் பண்ணும் போது ஈஸியாக டக்குன்னு பார்க்க முடியும். திருப்பி பார்க்குறப்ப ஒரு செகண்டும் ரொம்ப வந்து முக்கியம். நான் மேக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே ஒரு கொடுக்குறது. பேப்பரை கிழிச்சு கையில் வச்சுக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஆரம்பத்தே கிழிச்சிடாதீங்க. மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது மட்டும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, மற்றபடி வேறு எங்கேயுமே பேப்பரில் கிறுக்காதீங்க. ஒரு டாட் மாதிரி வேணால் வச்சுக்கோங்க நம்பர் பார்க்கறதுக்காக. இந்த 5 விஷயங்களும் ப்ளஸ் மேக்ஸ், இந்த 6 விஷயங்களும் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. பயம் இல்லாமல் போங்க. ரிசல்ட் என்னங்க வரப்போகுது அப்புறமா பார்த்துக்கலாங்க, ஒன்றுமே கவலை இல்லை. பயமெல்லாம் பண்ணிட்டு வாங்க, நமக்கே வெற்றி கிட்டும். இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம நினைக்கிறத நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேரும். தாமதம் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடாது, கிடைக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்பிக்கையாக இருந்தால் நம்ம போட்ட உழைப்புக்கு, நம்ம போட்ட நேர்மைக்கு அது கிடைக்கும். எந்த ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் நல்லா பண்ணும் போது அந்த உழைப்புக்கு பலன் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், உங்களை கஷ்டப்படுத்தாது. ஓகே, சில பேர் சும்மா வந்து படிப்பாங்க, அதெல்லாம் கணக்கில்லை. எல்லாம் உழைக்கிறாங்க, ஒரு 8 மணி நேரம் போட்டு படிச்சிருக்காங்க, வேலைக்கு போய்ட்டே படிச்சிருக்காங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு பண்ணும் போது அந்த கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பலன் கிடைச்சே தீரும். நீங்கள் பட்ட கஷ்டம் வீண் போகாது. நம்பிக்கையாக எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு.